ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி சண்டே சொல்லிட்டு சுற்றி பார்க்க வந்தோம். இங்கே சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா வண்டியில் ரொம்ப தூரம் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ அருப்புக்கோட்டை போகிற ரோட்டில் நேராக போயிட்டுருக்கோம். எங்கேயாவது ஒரு அழகான இடம் இருக்கான்னு பார்ப்போம். உட்காந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். இல்லைனா வீட்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அழகாக மரம்லாம் இருக்குது. காற்று செம்மையாக அடிக்குது, ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குது. டைம் 4 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிளைமேட்டு கூலாக தான் இருக்குது. வெயிலாம் அடிக்கலை அவ்வளோக்கா, வெக்கையாக இல்லை. சரி போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா தேட்டருக்கு வந்திருக்கோம். எங்கள் ஊரில் ஒரே ஒரு சினிமா தேட்டர் தான் இருக்குது. அது இந்த தேட்டர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ஒன்லி ஒன் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேட்டரில் படம் பார்த்துருக்கோம். அதுவும் பழைய படம், விஷாலோட படம். அந்த படம் தான் பார்த்துருக்கோம். இப்போ வாங்க, சினிமா தேட்டர் வெளிலேருந்து காமிக்கிறேன். ரிஷப் டாடி ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்க்கலான்னு ஒரே அடம் பிடிக்கிறாரு. நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 3:30 மணிக்கே வந்துட்டோம். படம் 6:30 ஸ்டார்டிங்காக. ஈவினிங் வடம் அப்படிங்கிற ஒரு படம் ஓடிட்டுருக்கு பாருங்கள். நல்ல படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி படம் மாதிரி இருக்குது. ரிஷப் பார்க்க விட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் கவலையாக இருக்குது. ரிஷப் பார்க்க விட்டான்னு கூட பரவாயில்ல. இது பெரிய கேட் பாருங்கள். இங்கே என்ன எழுதியிருக்கு? மது அருந்துவிட்டு உள்ளே அனுமதி இல்லை, நோ ட்ரிங்கிங் எழுதியிருக்கு. இது பெரிய கேட். உள்ளே படம் ஓடிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன கேட் பாருங்கள். குட்டி தேட்டர் தான், பெரிய தேட்டர்லாம் கிடையாது. குட்டி தேட்டர், எங்கள் ஊர் தேட்டர். இப்போ ரீசெண்டாக எத்தனை வருஷம் ஆச்சு ரிஷப் டாடி இது ஓப்பன் பண்ணி? 1 வருஷம் ஆச்சு. அப்படியே சுற்றி பார்க்க போகணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே வீடியோ எடுக்கிற மாதிரி எந்த இடமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எக்ஸிபிஷன் நடக்கும் அப்பப்போ. குட்டி எக்ஸிபிஷன் தான், ஏன்னா சின்ன பிளேஸ் தான் இருக்குது பாருங்கள். அப்பப்போ எக்ஸிபிஷன் வைப்பாங்க. இங்கே தேட்டர், அங்கே எக்ஸிபிஷன் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய கிரவுண்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே வண்டி போகுது பாருங்கள். அது மெயின் ரோடு, தூத்துக்குடி போகிற ரோடு பாருங்கள். சூப்பராக இருக்கா? இந்த சினிமா தேட்டர் பேர் வசந்த் சினிமாஸ் பாருங்கள். இந்த படம் 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சினிமா தேட்டரில் வந்திருக்கு. என்ன ரிஷப் டாடி, என்ன பண்ண போகிறீங்க? படம் பார்க்க போகிறீங்களா வேண்டாமா? வீட்டுக்கு போகணுமா? படம் பார்க்கலையா? 6 மணிக்கு வரும். இன்னும் ஆசையாக தான் இருக்குங்கிறாரு. ஆனால் ரிஷப் படம் பிடிப்பானா, என்ன பண்ண போகிறான்னு தெரில. அதனால் வேண்டாங்கிறாரு. கன்ஃபியூஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போகலாமா? வண்டி வேறு சர்வீஸுக்கு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. 3 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வண்டி சர்வீஸிங் பண்ண கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரிஷப் டாடி வண்டி? 1424. எங்கே இருக்குது? இதா? ஓ, இங்கே இது ரேஸ். 20. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 40க்கு மேலே போக மாட்டோம். 60லாம் பயமாக இருக்கும். 80லாம் சொல்லவே வேண்டாம். 40க்கு மேலே நாங்கள் வண்டி ஓட்ட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது இப்போ வரைக்கும் வண்டி. சர்வீஸும் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ சர்வீஸும் வண்டி கொண்டு போகிறாருன்னு தெரில. இது கனகம்பட்டி ஐயாவோட ஸ்டிக்கர். எப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். க்ரீன் கலரில் இருந்துச்சு, இப்போ ப்ளூ கலரில் மாறி இருக்குது. இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டினால ஃப்ரெண்ட்ஸ், இது கிழிஞ்சு போச்சு. ஓகே, இன்றைக்கி படம் பார்க்குறோமா இல்லைன்னு பார்ப்போம். படம் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் விலாகில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோமா எங்கே போகிறோன்னு தெரில, பார்ப்போம். அப்படியே கடற்கரைக்கு போகிறோமா இல்லைன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் சினிமா தேட்டர்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து வெளில வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். படம் வந்து பார்க்கல, ரிஷப் வந்து பார்க்க விட மாட்டான்னு சொல்லிட்டு அந்த ஆசையை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஒரு புது இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்த ரிஷப் டேடி. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு சிக்கன் பப்ஸு ஒரு டீ குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 டீ, 2 பிளேட் சிக்கன் பப்ஸு, அதுக்கப்புறம் 2 சமோசா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் வந்து ஒன்றுமே சாப்பிடல, அவனுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிக்கன் பப்ஸு ஒரு டீ குடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5:30 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து கடற்கரைக்கு கிளம்பி போயிட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி எனக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி வாங்கிக்கோன்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில ஸ்நாக்ஸ் வாங்கினேன், ஒரு 150 ரூபாக்குள்ள ஸ்நாக்ஸ் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கடற்கரை வந்திருக்கோம். ஸோ இந்த கடற்கரை வந்து டீட்டெயிலாக நான் இன்னொரு விளாகில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது இந்த கடற்கரை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா இந்த கடற்கரை காமிக்கிறோம். இங்கே பாருங்கள், போஸ்டரில் எழுதியிருக்காங்க, ஆமெல்லாம் வருமா சொல்லி போட்டிருக்காங்க. வண்டிலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் கொண்டு போகிறாங்க. அங்கே நிற்க வச்சு கடற்கரை சுற்றி பார்ப்பாங்க போல். இந்த கடற்கரையோட விளாக் வந்து தனியாக ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியாக வந்தோம். ஸோ இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்புறோம், ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இருட்டாயிரும். பக்கத்துலேயே மஸ்ஜித் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் இந்த வழியாக தான் வந்தோம், வீட்டுக்கு கிளம்புறோம். இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக சண்டே அன்னைக்கு ரிஷப் டேடிக்கு லீவாக தான் இருக்கும். அன்னைக்கு வந்து இந்த கடற்கரையோட வீடியோ ஷேர் பண்ணுறோம். இது என்ன கொடி ரிஷப் டேடி? இது என்ன கொடி? ஜண்டா. சரி போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து நரிப்பூர் ரோடு ஃப்ரெண்ட்ஸ். ராமேஸ்வரம் டு தூத்துக்குடி போகிற ரோடு பாருங்கள். நரிப்பூர் எங்கே இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து நரிப்பூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊர் கடற்கரை தான் சுற்றி பார்க்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் டீட்டெயிலாக வீடியோ எடுக்கல, ஏன்னா நைட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஓரளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வேறு ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட மைக்கே இல்லை, அதனால் ரிஷப் பேசுகிற சவுண்ட் எல்லாமே அப்படியே கேட்குது. எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டே இருப்பான், கத்திக்கிட்டே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப். எங்களோட சண்டே அவுட்டிங் விளாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தோம். ரிஷப் டேடி வீடியோ எடுக்கவே விட மாட்டேங்கிறாரு. ஸோ ஒரு சில ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் 2 டீ குடித்தோம். 2 பேர் 2 டீ குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பப் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் சமோசா சாப்பிட்டோம். இல்லை, சமோசா வந்து அவர் சாப்பிட்டாரு, நான் வந்து சிக்கன் பப்ஸ் ஒரு டீ குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து ரிஷப்காக வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு அவனுக்கு பசிக்கும், அதனால் அப்பப்போ ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்கலாம் தம்பிக்கு அப்படின்னு சொல்லி வாங்கினது. ஸோ என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை 30 ரூபாய்க்கு வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது அல்வா மாதிரி, என்ன சொல்லுவீங்க இந்த மிட்டாய்?
இது வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா பேக்கரி கடைக்கு போனோம்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தேடி பார்ப்பேன். நிறையா பேக்கரி கடையில் வந்து இது இருக்கவே இருக்காது. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு தேடி பார்த்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இது வந்து கண்ணில் பட்டுச்சு. ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றேன் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றேன்னு சொல்கிறேன், வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செம்மையாக இருக்கும் பாருங்கள், இனிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இது வந்து ஒன்று வந்து 10 ரூபா, 4 வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் இது வாங்கினோம். இந்த மாதிரி வேர்க்கடலை ரிசப்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் இது வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 30 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். வேர்க்கடலை ரிசப்ட் ரொம்ப பிடிக்கும், ரிசப்போட ஃபேவரட். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிட்டாய் பால்கோவா மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மிட்டாய் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 3 வாங்கியிருந்தோம், ஒன்று வந்து 10 ரூபா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு கடையில் டீ குடிச்சிட்டு சமோசா சாப்பிட்டு பப் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கடற்கரை விலாக் வந்து இன்னொரு நாளைக்கு போயிட்டு நான் டீட்டெயிலாக வந்து கடற்கரை விலாக் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கிறேன். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.